நத்திங்லேருந்து ஏற்கனவே வந்து ஃபோன் 1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி பெரிய ஹிட்டான நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ அடுத்த வெர்ஷன் அதாவது நத்திங் ஃபோன் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் வந்து நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது என்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் ஃபோனில் உள்ள அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, குட்டி குட்டி மைனர் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. மேலும் பேக் சைடில் வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து இந்த இடம் கர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 1ல இருந்து ஃபிளாட் கிளாஸாக கொடுத்து குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்து அது 3D கிளாஸாக வந்து கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். மேலும் இந்த ஃபோன் வந்து அலுமினியம் மெட்டல் ஃப்ரேமில் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ பில்ட் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் சைட்லையும் சரி நமக்கு வந்து கார்னிங் கோல்டா கிளாஸோட ப்ரொடெக்ஷன் தராங்க. அது டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு LTPO டிஸ்பிளேயாக வருது. அதாவது 1லிருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மேலும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. இது போக HDR10+ சப்போர்ட், 10 பிட் கலர், மேலும் 1600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது போக டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு வந்து கார்னிங் கோல்டா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நத்திங் ஃபோன் 1ல வந்து நமக்கு வந்து சைடில் வந்து பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து சென்டரில் பஞ்ச் ஹோல் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. இது போக வந்து நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு 30% கம்மியான பவர் தான் எடுக்கும் சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் இந்த ஃபோனோட பேக் சைடில் உள்ள லைட், அதாவது கிளிப் இன்டர்ஃபேஸ்னு சொல்றாங்க நத்திங் இதை. ஸோ ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து பேக் சைடில் ரிங் டோன் அடிக்கும் போது, நோட்டிஃபிகேஷன் எரியும் போதோ, அது போய் சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ லெவல் இருக்குங்கிற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் வந்து நத்திங் ஃபோன் 1லேயே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை நிறைய விதமான ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பேக் சைடில் லைட் ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக கவுண்ட் டவுன் டைமர் இருக்கு. அதாவது டைம் செட் பண்ணிச்சிட்டிங்கன்னா டைம் குறைய அந்த LED லைட் டோம் வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டுற மாதிரி இருக்கும். இது போக ஆப் டு ஆப் நோட்டிஃபிகேஷன் லைட் செட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து ஒரு மாதிரியாக லைட் எரியிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இது போக கிளிப் கம்போசர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிங் டோன், அதாவது பேக் சைடில் உள்ள அந்த லைட்டுக்கு ஏற்றாப்புல ரிங் டோன் வந்து செட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. மேலும் வால்யூம் இண்டிகேட்டர் இருக்கு. வால்யூம் கூட்டும் போது குறைக்கும் போது எவ்வளோ வால்யூம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது போக ஊபர் சோபோட்டோ மாதிரியான ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் கார் எவ்வளோ வந்து ஃபுட்டோ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்தில் வர எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுற விதமாக லைட் வந்து எரியும். இது போக மேலும் பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த கிளிப் இன்டர்ஃபேஸில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சிப்செட் பயன்படுத்துறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ் கார்டு அட்ரினோட 730 GB கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ரன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் நல்லா இருக்கும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அது மாதிரி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. அதனால் நமக்கு ரேமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்டோரேஜும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த Android 13 OSல நத்திங் OS 2.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த OS பற்றி பேசும்போது நமக்கு வந்து பேக் சைடில் இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸாக மாற்ற முடியும். அதாவது இந்த நத்திங் OSல இருக்கிற மாதிரி கிரே ஸ்கேலாக எல்லா ஐக்கானும் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இது போக பல விதமான விட்ஜெட்ஸும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த பீடாமீட்டர், அப்புறம் ஸ்க்ரீன் டைம், பல விதமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி அனிமேட் பண்ணுற மாதிரியாக வந்து விட்ஜெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. நம்ம மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX890 சென்சர். இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. இதுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. மேலும் இதில் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோலையும் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா 8 ஃபோட்டோ அட் அ டைமில் வந்து HDR ப்ராசஸிங்காக எடுக்கும்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து 3 விதமான டேட்டா ப்ராசஸிங் பண்ணி வந்து சூப்பரான அவுட்புட் இமேஜ் வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. 114 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது சாம்சங்கோட JN1 சென்சர் f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இதே கேமராவால் நமக்கு வந்து 4 சென்டிமீட்டர் வரையும் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும் க்ளோஸ் அப்பில். மேலும் பிரைமரி கேமராவில் நமக்கு 4K ரெக்கார்டிங் வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். இது போக லைவ் HDR சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஸ்லோ மோஷன் மாதிரியான விஷயங்களும் இதில் கொடுக்குறாங்க. இது போக நைட் மோட் வீடியோவும் கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வீடியோ வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போக ஆக்ஷன் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX615 சென்சர் f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ பேக் சைட்லையும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி நமக்கு கேமரா வந்து ஃபுல்லாக மாற்றிருக்காங்க நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ கேமராவில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அது போல USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட வெயிட் 201 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு IP54க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANC சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Bluetooth 5.3, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம்.
இந்த ஃபோனில் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 100% சார்ஜ் வந்து 55 நிமிஷத்தில் வந்து எட்ட முடியும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து 15 வாட்டில் வந்து வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போக வந்து இந்த ஃபோனுக்கு மேலே வந்து வேறு ஏதாவது இயர்பாட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வச்சிங்கன்னா அதையும் வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், அதாவது 5 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணி பார்த்தா பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது முந்தைய காட்டிலும் வந்து நமக்கு 40% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் சொல்கிறாங்க. இதே மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து நத்திங்கோட ஃபோன் 2ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஃபோன் அசம்பிள் பண்ணுறது நம்ம சென்னையில் வந்து அவங்க அசம்பிளி யூனிட் வச்சிருக்காங்க. அதில் தான் வந்து இந்த ஃபோன் வந்து ரெடி ஆகுது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல வந்து ஒயிட் மற்றும் டார்க் கிரே கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 44,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 49,999க்கும், அதே 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் விலை 54,999 அப்படிங்கிற விலையை வைக்கிறாங்க. இந்த ஃபோனோட சேல் வந்து Flipkart வெப்சைட்ல நடக்கும் சொல்றாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த நத்திங் ஃபோன் 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.